ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அது மிகவும் சிக்கலானது. அது மிகவும் சிக்கலானது. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அது மிகவும் சிக்கலானது. It is too complicated. It is too complicated. அது மிகவும் சிக்கலானது. Next one. நான் எதுவும் செய்யவில்லை. நான் எதுவும் செய்யவில்லை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I did nothing. I did nothing. நான் எதுவும் செய்யவில்லை. Next one. ஒருபோதும் கைவிடாதே. ஒருபோதும் கைவிடாதே. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். ஒருபோதும் கைவிடாதே. நெக்ஸ்ட் ஒன். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ டோன்ட் மீன் இட். I don't mean it. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. நெக்ஸ்ட் ஒன். முடியாதது எதுவுமே இல்லை. முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம முயற்சி பண்ணுனா எல்லாமே முடியும், நம்மளால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, நத்திங் இஸ் இம்பாசிபிள். நத்திங் இஸ் இம்பாசிபிள். முடியாதது எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன். எல்லா இடத்திலும் தேடினேன். எல்லா இடத்திலும் தேடினேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ சர்ச்ட் எவ்ரிவேர். ஐ சர்ச்ட் எவ்ரிவேர். எல்லா இடத்திலும் தேடினேன். நெக்ஸ்ட் ஒன். உங்களை மறுபடியும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களை மறுபடியும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, நைஸ் டு see you again. நைஸ் டு see you again. உங்களை மறுபடியும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு இந்த கலர் பிடிக்கும். எனக்கு இந்த கலர் பிடிக்கும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ லைக் திஸ் கலர். ஐ லைக் திஸ் கலர். எனக்கு இந்த கலர் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன். இன்று என்ன தேதி. இன்று என்ன தேதி. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? இன்று என்ன தேதி. வாட்ஸ் த டேட் டுடே. வாட்ஸ் த டேட் டுடே. இன்று என்ன தேதி. நெக்ஸ்ட் ஒன். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஞாயிற்றுக்கிழமை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டுடே இஸ் சண்டே. டுடே இஸ் சண்டே. இன்று ஞாயிற்றுக்கிழமை. நெக்ஸ்ட் ஒன். ஏதாவது முக்கியமான விஷயமா. ஏதாவது முக்கியமான விஷயமா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இஸ் தேர் எனிதிங் இம்பார்ட்டண்ட். இஸ் தேர் எனிதிங் இம்பார்ட்டண்ட். ஏதாவது முக்கியமான விஷயமா. நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா. உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டு யூ லைக் ஸ்வீட். டு யூ லைக் ஸ்வீட். உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா. நெக்ஸ்ட் ஒன். உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, do as you like. do as you like. உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் என்ன சமையல் செய்தீர்கள். நீங்கள் என்ன சமையல் செய்தீர்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நீ என்ன சமையல் செஞ்ச அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் டிட் யூ குக். வாட் டிட் யூ குக். நீங்கள் என்ன சமையல் செய்தீர்கள். நெக்ஸ்ட் ஒன்.
அது உங்களுடைய வேலை. அது உங்களுடைய வேலை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் யுவர் ஒர்க். இட்ஸ் யுவர் ஒர்க். அது உங்களுடைய வேலை. நெக்ஸ்ட் ஒன், நான் முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் முடிவு பண்ணிட்டேன். ஐ ஹாவ் டிசைடட். ஐ ஹாவ் டிசைடட். நான் முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ படிக்க வேண்டும். நீ படிக்க வேண்டும் அல்லது நீங்கள் படிக்க வேண்டும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, யூ ஷுட் ஸ்டடி. யூ ஷுட் ஸ்டடி. நீங்கள் படிக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், இந்த வழியாக வாங்க. இந்த வழியாக வரவும். இந்த வழியாக வரவும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, கம் திஸ் வே. கம் திஸ் வே. இந்த வழியாக வரவும். நெக்ஸ்ட் ஒன், அதை பற்றி பேச வேண்டாம். அதை பற்றி பேச வேண்டாம். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் டாக் அபவுட் இட். டோன்ட் டாக் அபவுட் இட். அதை பற்றி பேச வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். ஐ won't eat. I won't eat. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்களும் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் சூப்பராக பேசுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.